ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனோட பர்த்டே vlog தான் இது. இப்படி தாங்க அவனோட பர்த்டே ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து எப்போனா February 8 தான் அவனோட பர்த்டே. இது வந்து February 7 நைட் ஆக்சுவலி 12 o'clock கட் பண்ணோம். அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆர்டருக்குள்ள ஒர்க்கெல்லாம் இருந்தனால கடையில் தான் நின்னோம். அப்போ கேக் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. அவனும் முழிச்சிருந்தான். அப்போ கொஞ்சம் ப்ரௌனி எல்லாம் இருந்து அதை வச்சு சரி ஒரு சின்னதாக சர்ப்ரைஸ் கொடுப்போன்னு கொடுத்தேன். ஆளு சரியான ஹாப்பி ஆயிட்டாரு. ஜாலியாக கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் அது ஒரு சண்டே வந்துச்சு. ஈவினிங் தான் சும்மா ஃபேமிலியில் உள்ளவங்கள மட்டும் கூப்பிட்டு அப்படி ஒரு கேக் கட்டிங் வச்சுருந்தோம். அப்போது பார்த்திங்கன்னா பையன் வந்து அன்றைக்கி அம்மா வீட்டில் அப்போ கொஞ்சம் நேரம் கொண்டு விட்டுருந்தேன். அங்கே நின்றுட்டு இங்கே வந்து டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் இருந்தது. அது வந்து நாங்கள் யார் எங்கள் குழந்தனார், அவங்க ஒய்ஃபு அப்படி எல்லாருமா நின்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது அங்கே எல்லாம் இங்கே ஒர்க்கு முடிஞ்சாதான் பையனை போய் கூட்டிகிட்டு வந்தது இங்கே சடனா எல்லாரும் இருக்கதை பார்த்தோன்னா ஆள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அப்படியே முழிச்சிட்டு நின்னார். அடுத்து எல்லாம் பார்த்ததும் டெக்கரேஷன் எல்லாம் பார்த்ததும் நல்ல ஹாப்பி ஆயாச்சு. அடுத்து எல்லாம் அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு கேக்கு கட் பண்ணுறதுக்கு ஆளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். அப்போது கேக் வந்து என்னென்னா இதுதான் டெக்கரேஷன் பார்த்துவோங்க. அவனுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெயினில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த ட்ரெயின் தீம் வச்சே பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அடுத்தது கேக்குமே அதே மாதிரி ட்ரெயின் தீமில் ஒரு ஸ்பேஸர் வச்சு கப் கேக் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஆனால் அவன் வந்து ஃப்ரூட் கேக் கேட்டிருந்தான். நான் அதை அப்போ அவன் செய்யாத மாதிரியே இது பண்ணிவிட்டு சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன். அடுத்து அது சர்ப்ரைஸாக கொண்டு வந்தால் ஆள் நல்ல ஹாப்பி ஆகிட்டார். அதுதான் இந்த கிளிப்பில் என்ன பார்க்குறது. இங்க பார்த்து தான் வைக்கணும். இப்படி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அடுத்தது கேக் கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்து. அடுத்தது ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கை கழுவிட்டு அதுக்கு பிறகு சரி இனி கேக் கட் பண்ணுவோன்னு சொல்லி கேக் கட் பண்ண கூட்டிகிட்டு வந்தோம். அடுத்தது வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தது, கிஃப்ட் வாங்கினது அப்படி எல்லாமே பண்ணிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக வரும்.
இப்படி எல்லாருக்கும் கேக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ண தொடங்கிட்டாங்க. நான் வந்து ஒரு உண்டியல் 1 லேக் சேவ் பண்ணுற உண்டியல் அது ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். அதை தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் அவங்களுக்கு எந்த கிஃப்ட்டு நல்லா பிடிச்சிருக்கும் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உண்டியல் எடுத்ததும் எல்லோரும் கையில் கேஷ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒன்று எல்லாத்தையும் வாங்கி உண்டியல்லையே போட்டாச்சு. போட்டுட்டு அடுத்து ஒவ்வொரு கிஃப்டாக ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணதுலேயே அவங்களுக்கு நல்ல பிடிச்சது ஒரு கிஃப்ட் இருந்தது. யாராவது அது கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது எல்லா கிஃப்ட்டையும் வச்சு விளையாடுறதுக்கு தொடங்கிட்டாரு. ட்ரெயின் கிஃப்ட்டும் அதில் ட்ரெயினையும் வச்சு அடுத்தது ஜாலியாக விளையாடுறதுக்கு தொடங்கிட்டாங்க. அடுத்தே எல்லோரும் நாங்களும் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இட்லியும் சிக்கன் பீஃப் எல்லாம் வச்சுருந்தோம். சரி எல்லோரும் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவர் ஒரே விளையாடி ஜாலியாக அன்றைக்கி ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.